Good morning students. நம்ம forces and motion lessonல Pascal's law and application of Pascal's law பார்த்தோம். Today we are going to see activity 8. Activity 8. See, fill two identical syringes with water. ஒரே மாதிரியான syringe ரெண்டு எடுத்துக்கிறோம். அதை வாட்டரால் ஃபில் பண்ணிக்கிறோம். Connect them with a plastic tube. Plastic tube வச்சு ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். Press gently on one end of a piston. What do you observe? ஒரு சைடு மட்டும் gently, அதாவது ரொம்ப மெதுவாக ப்ரெஸ் பண்ணுறோம். அப்போ என்ன நடக்குது? If one piston is pressed downward, then the other piston will move up slightly. அதாவது அடுத்த பிஸ்டன் இதை வந்து கீழே அமுக்கும்போது அதர் பிஸ்டன் வந்து என்ன ஆகுது? கொஞ்சம் மேலே மூவ் ஆகுது. அதை தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, if one piston is pressed downward, then the other piston will move up slightly depending on the pressure given on the first piston. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பிஸ்டனில் கொடுத்த குறைந்தளவு அழுத்தம் கூட இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிஸ்டனில் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, this activity confirms that the pressure exerted on a liquid at rest is transmitted equally to other portions of the லிக்விட். அதாவது நம்ம பாஸ்கல்ஸ் லா படித்தோம் இல்லையா, மூடப்பட்ட அமைப்பில் கொடுக்கக்கூடிய அழுத்தம் அதனுடைய பரப்பில் ஈக்குவலாக பரவும் அப்படின்னு படித்ததுக்கு இது எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் டென்ஷன். இது பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி திங்கிங் கார்னர். Why are raindrops spherical in nature? ஏன் வந்து அது கோள வடிவில் இருக்குது? ரெயின்ட்ராப்ஸ் கோள வடிவில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அடுத்தது, a liquid flowing out a very small opening of a tube or tap comes out in the form of fine drops or not as a continuous stream. Why? அதாவது ஒரு பைப்பில் லீக்கேஜ் ஆகுது இல்லையா தண்ணி, அந்த தண்ணி வெளியில் வரக்கூடிய தண்ணி அப்படியே ட்ராப்பாக விழுதா இல்லை அப்படியே ஊற்றுற மாதிரியே இருக்கா? அதை கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு, ட்ரீஸ் ஆர் க்ரீனிஷ். தே ஆர் க்ரீனிஷ் அட் த டிப் டூ. ஹவு டஸ் த வாட்டர் ரைஸ் அப்வர்ட் இன் எ ட்ரீ ஆர் பிளான்ட் அகெயின்ஸ்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. அதாவது ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதனுடைய நுனி வரைக்கும் அது க்ரீனிஷாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அது வேர்லேருந்து சீரான அளவில் தண்ணி எல்லா பாகங்களுக்கும் போனால் தான் அது அந்த மாதிரி இருக்க முடியும். அப்படி இருக்குது அப்படின்னா புவியீர்ப்பு விசைக்கு எதிராக அந்த தண்ணி எப்படி கீழேருந்து மேலே போகுது, அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதான் இங்கே கேட்குறாங்க. அப்போது இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஆல் த எபோவ் கொஸ்டின்ஸ் ஹேவ் அன் ஆன்சர் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பரப்பு இழுவிசை. அதாவது பரப்பு இழுவிசைன்னு என்னென்னா, சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ லிக்விட். அதாவது சர்ஃபேஸ் டென்ஷன் பரப்பு இழுவிசை அப்படிங்கிறது நீர்மத்தினுடைய பண்பு. த மாலிகூல்ஸ் ஆஃப் எ லிக்விட் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் விச் கான்ட்ராக்ட்ஸ் டு எக்ஸ்டென்ட் ஆஃப் தேர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஸ் மச் as possible so as to have the minimum value. Thus the amount of force acting per unit length on the surface of a liquid is called surface tension. It has the unit Newton per meter. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சர்ஃபேஸ் டென்ஷனில் வந்து லிக்விட் என்ன பண்ணுது அப்படின்னா, மாலிகூல்ஸ் லிக்விட் கான்ட்ராக்ட்ஸ் எக்ஸ்டென்ட், அதாவது குறுக்கமடைது அதனுடைய பரப்பை அதுவே வந்து குறைச்சிக்கிட்டு as much as possible சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து எவ்வளோ அதால் முடியுமோ அவ்வளோ வந்து என்ன பண்ணிக்குதான், so as to have the minimum value, எந்த அளவுக்கு அதால் குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து குறைச்சிக்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், பரப்பு இழுவிசை. thus the amount of the force, இந்த இதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான் என்ன சொல்கிறோம், ஒரு per unit length, ஒரு குறிப்பிட்ட நீளத்தில் இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் நடைபெறுது இல்லையா, அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா on the surface of a liquid is called surface tension. இதை எந்த யூனிட்டில் அளப்பாங்க அப்படின்னா நியூட்டன் பர் மீட்டர். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 10. இதில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க ஃபார் சர்ஃபேஸ் டென்ஷன். டேக் ஏ பேப்பர் கிளிப், டேக் ஏ பீக்கர் ஆஃப் வாட்டர்.
அதாவது ஒரு பேப்பர் கிளிப் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி. அடுத்து பீக்கர் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறோம். டேக் ஏ டிஷ்யூ பேப்பர் அண்டு ஸ்ப்ரெட் இட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிட்டு அந்த சர்ஃபேஸில் போட்டுடுறோம். ஜென்ட்லி பிளேஸ் த பேப்பர் கிளிப் ஆன் த டிஷ்யூ பேப்பர். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் ஜென்ட்லியாக வச்சிடுறோம். அதுக்கு மேலே என்ன பண்ணுறோன்னா இந்த பேப்பர் கிளிப்பை வைக்கிறோம். அப்போ என்ன நடக்குது, டிஷ்யூ பேப்பர் வந்து தண்ணியில் வந்து உறிஞ்சப்பட்டு உள்ளே போயிடுது. இந்த பேப்பர் கிளிப் வந்து என்ன ஆகுது, பாதி மூழ்காத மாதிரி மிதந்த மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஜென்ட்லி பிளேஸ் த பேப்பர் கிளிப் ஆன் த டிஷ்யூ பேப்பர். அப்சர்வ் வாட் ஹேப்பன்ஸ் டு த பேப்பர் பின் ஆஃப்டர் சம் டைம். கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது அந்த பேப்பர் பின்னு எப்படி இருக்குதுங்கிறத பார்க்குறோம். இன்ஃபரன்ஸ், ஆஃப்டர் எ ஃபியூ moments the tissue paper will submerge and the paper clip will make a small depression on the surface of the water. என்ன சொல்கிறாங்கன்னா, சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டரில் வந்து ஸ்மால் டிப்ரெஷன் நடைபெறுது. அப்படி நடைபெறும்போது இட் வில் இன்ஸ்டன்ட்லி பிகின் டு ஃப்ளோட் ஆன் த சர்ஃபேஸ் ஈவன் தோ இட் இஸ் டென்சர் தேன் வாட்டர். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பின் வந்து பாதி அளவுக்கு சப்மர்ஜ் ஆகி மிதந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக பார்க்கும்போது அந்த பின்னினுடைய டென்சிட்டி வாட்டர்னுடைய டென்சிட்டி விட அதிகம். அப்படின்னா அந்த பின்னு என்ன ஆகிருக்கணும், மூழ்கி இருக்கணும். ஆனால் இங்கே என்ன ஆகுது, ஃப்ளோட் ஆகுது. காரணம் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன், அந்த பரப்பு இழுவிசை வந்து இங்கே நடைபெறுது. ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். This is due to the water molecules on the surface which tend to contact themselves like the molecules of an elastic membrane. அப்போ என்ன பண்ணுதுன்னா, அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் எலாஸ்டிக் மாதிரி நம்ம மெம்பரேன் மாதிரி நம்மளை அது வந்து தன்னைத்தானே இழுத்துக்குது, கான்ட்ராக்ட் ஆகிடுது. எ ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆன் தெம் விச் டென்ஸ் டு மினிமைஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் வாட்டர். அப்போ என்ன பண்ணுது, அந்த ஃபோர்ஸு அந்த ஏரியா அந்த வாட்டர்னுடைய சர்ஃபேஸை குறைக்க பார்க்குது. த பேப்பர் கிளிப் இஸ் பேலன்ஸ்டு பை த மாலிகூல்ஸ் ஆன் த வாட்டர் சர்ஃபேஸ். அப்போ என்ன ஆகுது, அந்த பேப்பர் கிளிப்போட மாலிகூல்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகும்போது வாட்டர் சர்ஃபேஸ் தட் இஸ் நவ் பிஹேவிங் லைக் ஏ ஸ்ட்ரெச்டு எலாஸ்டிக் மெம்பரேன். அப்போ என்ன மாதிரி ஆக்ட் பண்ணுது அப்படின்னா, ஸ்ட்ரெச்டு எலாஸ்டிக் மெம்பரேன் மாதிரி அந்த மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா செயல்படுது. ஸோ இட் டஸ் நாட் சப்மெர்ஜ். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா சப்மெர்ஜ் ஆகலை, மூழ்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த அப்ளிகேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், 9th கொஷினுக்குரிய ஆன்சர் என்ன கொஷின்னா, இங்கே பாருங்கள், ஹவு டஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் ஹெல்ப் எ பிளான்ட். ஹவு டஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் ஹெல்ப் எ பிளான்ட்னு கேட்டிருக்காங்க. அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, வாட்டர் மாலிகூல்ஸ் ரைஸ் அப் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து வேர்கள்லேருந்து அதனுடைய தாவரத்தின் எல்லா பாகங்களுக்கும் போகிறதுக்கு காரணம் என்னென்னா அதனுடைய சர்ஃபேஸ் டென்ஷன். அதாவது சைலம் திஸ்யூஸ் ஆர் வெரி நேரோ வெசல்ஸ் present in plants. Water molecules are absorbed by the roots and this vessels helps the water to rise upward to the due to capillary action. Capillarity action you will இப்போ பாருங்கள், கேப்பிலாரிட்டி ஆக்ஷன்னா நுண்புலை ஏற்றம். அதாவது வாட்டர் சர்ஃபேஸ்னாலே அதில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸினுடைய சர்ஃபேஸ் குறைக்கப்பட்டு ட்ராப்பாக என்ன பண்ணுது, கீழேருந்து மேலே எல்லா பாகங்களுக்கும் அனுப்புது. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா நுண்புலை ஏற்றம், அதாவது கேப்பிலாரிட்டி ஆக்ஷன். இதை வந்து நீங்கள் கேப்பிலாரிட்டி ஆக்ஷனை பற்றி விரிவாக நீங்கள் எப்போ படிப்பீங்கன்னா, யூ வில் ஸ்டடி திஸ் டாபிக் இன் ஃபோர்த் கம்மிங் கிளாஸஸ். இனிமேல் வரப்போட கிளாஸஸில் படிப்பீங்க. which caused by the surface tension of water. இது எதனால் ஏற்படுது அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசையினால். ஃபார் அ கிவன் வேல்யூ த சர்ஃபேஸ், இதுதான் அந்த கொஷினுக்குரிய ஆன்சர், 9th கொஷினுக்குரிய ஆன்சர் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபார் அ கிவன் வால்யூம் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஸ்பியர் இஸ் த மினிமம். திஸ் இஸ் த ரீசன் ஃபார் த லிக்விட்ஸ் டாப் டு அக்யூர் எ ஸ்பெரிக்கல் ஷேப். அதாவது கொடுத்துக்கக்கூடிய வால்யூமில் பார்த்தீங்கன்னா ஸ்பியர்னுடைய வால்யூம் வந்து ரொம்ப கம்மி, அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப கம்மிங்கிறதுனால இந்த இது வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாம் என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நீர்ச்சிலந்தி, வாட்டர் ஸ்ட்ரைடர் இன்செக்ட் slides on the water
surface easily due to the surface tension of water. அந்த வாட்டர் ஸ்ட்ரைடர் அந்த நீரில் போகக்கூடிய சிலந்தி வந்து எதன் மூலிமா அது மேலே போகுது அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன், வாட்டர்னுடைய சர்ஃபேஸ் டென்ஷன் மூலிமா தான். டியூரிங் இது ஒரு கொஷினுக்குரிய ஆன்சர். டியூரிங் எ ஹெவி ஸ்டார்ம்ஸ் sailors pour soap powder or oil into the sea near the ship. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஹெவி ஸ்டார்ம் புயல் வந்துச்சு அப்படின்னா நடுவில் மாட்டிக்கிட்டாங்க, கப்பலில் கடலில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் சோப் பவுடர் இல்லைனா ஆயிலை வந்து அந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க கடலில். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஷிப் டிக்ரீஸ் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் சீ வாட்டர். அப்போ என்ன பண்ணும், அந்த சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து கடல் நீரினுடைய சர்ஃபேஸ் டென்ஷனை குறைச்சிரும். அப்போ திஸ் ப்ராசஸ் ரெடியூசஸ் த இம்பேக்ட் ஆஃப் த வயலண்ட் வாஸ் கரண்ட் எகெயின்ஸ்ட் த ஆல் ஆஃப் ஷிப். அதாவது அந்த எல்லா ஷிப்புக்கும் பரவக்கூடிய அந்த சர்ஃபேஸ் டென்ஷனை இந்த சோப்பு பவுட்ரு அல்லது ஆயில் வந்து குறைச்சிருங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு கொஷினுக்குரிய ஆன்சர். என்ன கொஷின்னா, இங்கே பாருங்கள், தேர்டு கொஷின், ஹவு டு sailors protect their ship during heavy storm? இந்த தேர்டு கொஷின் அண்டு திஸ் 9th கொஷின், இதுதான் டுடேஸ் ஹோம்ஒர்க். பார்த்துக்குங்க. 9th கொஷினுக்குரிய ஆன்சர் ஃபஸ்ட்டு பாயிண்ட், தேர்டு கொஷினுக்குரிய ஆன்சர் 4th பாயிண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.